ஓகே. இந்த வீக்ல நம்ம சிக்னல் குரூப்ல வந்து நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 680 பிப்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து 680 பிப்ஸ் டன் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்போம். ஸோ இத நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோம்? நம்ம குரூப்ல வந்துட்டு 3500 ரூபீஸ்க்கு சிக்னல் குரூப்ல ஆஃபர்ல ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ பிப்ஸ் இந்த வீக்ல குடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் இப்போ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் லாஸ்ட்டா வந்துட்டு அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குடுத்துருந்தேன். ஓகேவா? 6/10 2025 to 6/11 நம்ம என்ன பண்ணோம்னா மினிமம் வந்துட்டு 1000 பிப்ஸ் டார்கெட் வைக்கணும் per month அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ ட்ரேட் ஸ்டார்ட் டுடே ஆன்வர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேட் கொடுத்துருந்தேன் பை லிமிட். ஓகேவா? ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 3899.685ல கொடுத்துருந்தேன். ஸோ இந்த ட்ரேடை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எடுக்கல. ஓகே, அந்த டைம் வந்து மேலே போயிருச்சு. ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஓல்டு ட்ரேட் ஸ்டில் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே மூவ் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு பை லிமிட் கொடுத்துருந்தேன். எங்கே பார்த்தீங்கன்னா 3946.999ல கொடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து 3939ல கொடுத்துருந்தேன். ஸோ இதுவுமே பை லிமிட் ட்ரேட். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டுடே நியூ பை லிமிட்னு சொல்லிட்டு இந்த ட்ரேட் கொடுத்துருந்தேன் சிக்னல் குரூப்பில். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த ட்ரேடும் எடுக்கல, மேலே போயிடுச்சு. ஸோ அப்போ நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா 2 பை லிமிட் ட்ரேட்ஸ் மார்க்கெட் மூவிங் ஃபண்டமெண்டலி வெயிட் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இந்த 2 பை லிமிட் ட்ரேடும் ஆக்டிவில் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு நமக்கு மார்க்கெட் என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா செல் சைடு மூவ் ஆகிறதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த செல் லிமிட் கொடுத்துருந்தேன். ஓகேவா? இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிறதுனால செல் லிமிட் ஹை ரிஸ்க் யூஸ் லோ லாட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிட்டு என்ட்ரி வந்துட்டு 4054.328 இதை கொடுத்துட்டு டார்கெட் வந்துட்டு 100 to 150 பிப்ஸ் வந்துட்டு மினிமம் டார்கெட்டாக கொடுத்துருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 4020.7 இந்த ஏரியாவில் கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா 330 பிப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ட்ரேடு நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்தது. ஸோ இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 பிப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு டன் ஆச்சு. டன் ஆனோட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 பிப்ஸ் டன், எஸ்எல் சேஞ்ச் டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அடுத்து 190 பிப்ஸ் டன் ஆச்சு. ஃபுல் டிபி டன் ஆகி 330 பிப்ஸ் வந்துட்டு டன் ஆகிருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிருந்துச்சு இந்த ட்ரேடு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 330 பிப்ஸ் கிடச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பை லிமிட் ட்ரேட் ஒன்று கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல 3946.99 சொல்லிட்டு இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் கீழே வர்றப்ப அந்த இடத்துல ஆக்டிவ் ஆகிருக்கு. ஓகேவா? 3946.99 இந்த ட்ரேட் ஆக்டிவ் ஆகி இந்த ட்ரேடு பார்த்தீங்க அப்படின்னா அதை கீழே போட்டிருக்கேன். ஓல்டு பை லிமிட் ட்ரேட் 150 பிப்ஸ் டன் ஆச்சு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரேட்ஸ் இன்னும் சிங்கிள் டே, அதாவது ஒரே நாளில் இந்த 2 ட்ரேடும் கிடச்சிருந்துச்சு. இது ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா 200 பிப்ஸ் போனதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தேன்னா 200 பிப்ஸ் எஸ்எல்பி என்ட்ரி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். எஸ்எல் வந்து என்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபுல் டார்கெட் வந்து டன் ஆயிருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 330 பிப்ஸ் வந்துட்டு இந்த